ஒமேகா பவர் ஹவுஸ்னு இந்த பழத்தை ஏன் சொல்றாங்க? சூப்பர் ஃபுட் ஸ்டேட்டஸ்ல இடம்பெற அளவுக்கு இந்த பழத்துல அப்படி என்னதான் இருக்கு? சி பக்தான்ஸ் என்கின்ற இப்பழம் ஐரோப்பா மற்றும் ஆசிய கண்டத்தை தாயகமாக கொண்டது. உலகிலேயே அதிகளவு சி பக்தான்ஸ் பழத்தை உற்பத்தி செய்யும் நாடு, அதிக அளவில் சி பக்தான்ஸ் பழத்தை ஏற்றுமதி செய்யும் நாடு சைனா. அதிகளவு சி பக்தான்ஸ் பழத்தை இறக்குமதி செய்யும் நாடுகள் ஜெர்மனி, அமெரிக்கா, கனடா மற்றும் ஜப்பான். நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் தான் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ். இது தசைகள், மூளை, இதயம், தோல் மற்றும் செல்கள் சிறப்பாக செயல்பட உதவுது. ஒமேகா 3, 6, 7 மற்றும் 9 ஆகிய இந்த 4 மிக முக்கியமான ஒமேகா ஃபேட்டி ஆசிட்களும் மொத்தமா ஒரு குறிப்பிட்ட காய்கறிகள்லயோ அல்லது இறைச்சிகள்லயோ கிடையாது. ஆனால் தனித்தனியாக சில குறிப்பிட்ட காய்கறிகள் மற்றும் இறைச்சிகள்ல காணப்படுது. உலகிலேயே இந்த 4 ஒமேகா ஃபேட்டி ஆசிடும் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளா இந்த சி பக்தான்ஸ் என்கிற பழம் தான் புகழ்பெற்று இருக்கு. அதனாலதான் இந்த பழத்தை ஒமேகா பவர் ஹவுஸ்னு அழைக்கிறாங்க. சி பக்தான்ஸ் பழம் அதிகளவு பீட்டா கரோட்டின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டை அதிக அளவில் கொண்டுள்ளது. மேலும் ஆரஞ்சு பழத்தை விட 12 மடங்கு விட்டமின் சி சத்தையும் 18% புரத சத்தையும் கொண்டது இப்பழம். இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருள்ல இருப்பது மிகவும் அபூர்வமா பார்க்கப்படுது. அதனாலதான் இந்த பழத்தை சூப்பர் ஃபுட் ஸ்டேட்டஸ்ல சேர்த்திருக்காங்க. மேலும் இப்பழத்தை ஆயுர்வேத மருத்துவத்திலும் மற்றும் காஸ்மெட்டிக் பொருட்கள் தயாரிப்பிலும் அதிகமா பயன்படுத்துறாங்க. இந்தியாவில் லடாக், உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ் மற்றும் அருணாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் இந்த பழத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யறாங்க.